இன்னைக்கு ஒரு க்யூட்டான வீடியோ பார்க்க போறேன். ஆக்சுவலாக பல்லாரம் சந்தையில் வந்து 20 ருபீஸ்க்கு அசசரிஸ் வேற லெவலில் அப்படியே குப்பை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. அதோட வீடியோஸ் எல்லாம் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 1 by 1 என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லி பார்த்துடலாம். இதெல்லாம் கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு வந்து அசசரிஸ் ரொம்ப பிடிக்கும்னா வேற லெவலில் அப்படியே ஷாக் ஆவீங்க அதோட ப்ரைஸ்லாம் கேட்டால். ஸோ இது வந்து இந்த கியூப் மாதிரி இருக்கிற பேங்கிள்ஸ் பிரேஸ்லெட்ஸ், ஓகேங்களா? எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குல்ல? ஸோ இதுவுமே எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 20 ருபீஸ் மேக்ஸிமம். இந்த கவரில் இருக்க எல்லாமே 20 ருபீஸ், அந்த கவரில் இருக்கலாம் மிக்ஸ் மேட்ச்டாக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குல்ல? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காப்பு தெரியுதா? ஸோ இந்த காப்புமே எப்படி போடுறது, இப்படி போடுறது. ஸோ ட்ரெண்டியான காப்பு செம்மையாக இருக்குல்ல? இதுவுமே 20 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் எல்லாம் சிக்காயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? தெரியுதா தெரில? ஸோ இது வந்து நமக்கு இங்கே போடுறது. ஆக்சுவலாக ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்லாம் போடுறீங்க, ப்ளவுஸ்லாம் போடுறீங்க, சாரீ கட்டுறீங்கன்னா இந்த இடத்துல போடணும். அதை ஆக்சுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நான் சும்மா போட்டு காட்டுறேன், தெரியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோவில் நல்லா சூப்பராக போட்டு காட்டுறேன். குயிக்காக இந்த வீடியோ முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல? ஸோ இது வந்து ரிங்கு. ஆக்சுவலாக இந்த ரிங்கை வந்து நம்ம இப்படி போடணும், இப்படி போடணும், தெரியுதா? இங்கிற விட ரொம்ப நீட்டாக இருக்குல்ல? நம்ம இது வேணா இது பண்ணி ஸ்பைரல் மாதிரி பண்ணி இதை நெயில் கிட்ட கொண்டு வர வைக்கலான்னு தான் நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே 20 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 389 போட்டிருக்கு. பட் ஆனால் நமக்கு இது வந்து ஜஸ்ட் 20 ருபீஸ் கிடச்சிருக்குது. பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா லவ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு காயின் இருக்குது, ஐ லவ் யூன்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே லவ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. சூப்பர் இல்லை? க்யூட் இல்லை? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி செயின் டைப், இயரிங் டைப் மாதிரி கவரில் போட்டு இருந்ததா, நல்லா இருக்கான்னு கூட தெரியல. 20 ருபீஸ்னு சொன்னதுனால நான் அப்படியே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து கஃப்ட் வித் இயரிங்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ். ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா இயரிங் இப்படி இருக்கும். இது வந்து நம்ம இப்படி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை. இப்படி போட்டு இப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தெரியல, பட் 20 ருபீஸ்க்கு ஓகே தான். செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்புறமா நான் தனி வீடியோவில் போட்டு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட டிசைன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இதோட டிசைன், தனியாக வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். ஆக்சுவலாக இது ஒரு செயின், ஓகேவா? செயின் அண்ட் இதுக்கான இயரிங்ஸ். இயரிங் நல்லாக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ க்யூட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஷாக் ஆகிடுவீங்க சத்தியமாக. 4 ரிங், 5வது ரிங்கு காணும், 4 ரிங் இருக்கு, ஓகேவா? இந்த 4 ரிங்குமே 4 விரலில் போடலாம். ஸோ இதை லாக் பண்ணியிருக்கு. நான் இன்னொரு வீடியோவில், ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு காட்டுறேன். ஸோ இதுவுமே 20 ருபீஸ் தான். இந்த பேக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இன்னொரு பெரிய பேக் இருக்குல்ல, இதை பார்க்கலாம். இதுலேயுமே இதுலேயுமே மேக்ஸிமம் நான் வந்து அந்த கடா வெரைட்டிலாம் நிறைய எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா? செம்ம க்யூட்டாக இருக்குல்ல?
ஐயோ பயங்கர ட்ரெண்டியான. அது என்ன லாக் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஜீசஸ் ஓட்டோ அன்லாக் இட். சரி ஓகே, நம்ம அப்புறமா அன்லாக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நெக்லஸ் இப்படி போடக்கூடிய செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஸ்டைலிஷாக நல்லா செம்மையாக ஸ்கர்ட்லாம் போட்டோம், இல்லை ஏதாவது சாரீக்கு கூட போட்டுக்கோனா கூட சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள்? 30 rupees. எஸ், நம்ம லக்கியஸ்ட் பர்சன்னே சொல்லலாம் நான் இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி கோல்டு கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ கோல்டு கலரில் கோல்டு கலரில் எப்படி இருக்கு தெரியுதா? ஸோ கோல்டு கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே 30 rupees தான். நெக்ஸ்ட் ஒரு கைக்கு போடக்கூடிய கடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நைஸ்ல நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பிரேஸ்லெட்டுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது என்ன நினைக்கிறேன், பிரேஸ்லெட்டுன்னு நினச்சி தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 எம்ஆர்பி போட்டிருக்கு. ஸோ இது என்ன பிரேஸ்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கையில் காமிக்கிறேன். ஸோ ஒரு ஹேண்ட் வச்சு ஈவிலை மாதிரி இருக்கிற பிரேஸ்லெட். ஸோ நல்லா இருக்குல்ல. இதுவுமே 20 rupees தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருக்கேன் இல்லையா. ஸோ இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். இதுவுமே நம்ம எப்படி போட்டுக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக அது வாங்கினேன். நல்லா இருக்குல்ல. இதுவுமே 20 rupees தான். அண்ட் இந்த டைப் தெரியுதா? ஸோ இந்த டைப் ஒரு கடை ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து சில்வர் கலர்னு நினைக்கிறேன், அதனால தான் இது வாங்கினேன். 399 இதோட ப்ரைஸ் போட்டிருக்கேன் எம்ஆர்பி. இப்போ 20 rupees தான். நிறைய பிரேஸ்லெட் மாதிரி டைப் தான் நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு. ஸோ இதுவுமே ஒரு கடை தான். ஸோ கையில் போடுறது. என்னடா போடவே முடியல. இதை நான் பொறுமையாக பிச்சு போடுறேன். இன்னும் பண்ணவே முடியல. விட்டுருங்க. ஸோ இது அதே மாதிரி இதுவுமே சூப்பர் லேவ். நல்லா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி வாங்குவேன். நிறைய வாங்கியிருக்கேன். இந்த செயின் பாருங்க, ரொம்ப ப்ளசண்டா இருக்குல்ல. நல்லா அழகா கியூட்டா இருக்குல்ல. ஸோ அதனால தான் இதை வாங்கினேன். ஸோ இந்த ட்ரெஸ்க்கு கூட நல்லா இருக்குல்ல. சூப்பர். இந்த இயரிங் வாங்கினேன், சரிதா தெரில. ஸோ இதுவுமே 20 rupees. ஓகேவா? அண்ட் இந்த டைப் இயரிங் வாங்கியிருக்கேன்.
நல்லா இருக்குல்ல, இதுவுமே 20 rupees தான். நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு இந்த மாடல் இது நெக் செட்டுக்கு இந்த இயரிங் சூப்பராக இருக்கும். எனக்கு சாரீலாம் போட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது நல்ல அது ஒரு காம்பினேஷன் தான். இதுவும் மேபி இயரிங் தான் நினைக்கிறேன். இயரிங்காக பிரேஸ்லெட்டாக தெரில. எஸ் இயரிங். இயரிங் செயின் ஐ திங்க் ஸோ செயின். ஓ, இது ஒரு வித ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ஹிப் பெல்ட்டாக போட்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். வாவ், ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஸோ இந்த மாதிரி ஹிப் பெல்ட் ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குல்ல. ஜஸ்ட் 20 rupees. 20 rupeesக்கு இவ்வளோ சூப்பராக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காதுங்க. சூப்பர்ல, வாவ்ல, இப்படி போட்டுக்கலாம் நீங்கள். awesome, நைஸ், ஒர்த்து. இது ஒர்த்து, 20 rupeesக்கு இது பயங்கர ஒர்த்து. ஆனால் இது வந்து இயரிங் ஜும்கா. வாவ்ல, 20 rupeesக்கு இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ லாங் ஜும்கா ஹூக் டைப்பு செம்மல்ல. ஒர்த்து, சத்தியமாக ஒர்த்து. இது ஒர்த்துனா ஒர்த்து, அப்படி ஒரு ஒர்த்து. அண்ட் இந்த செயின் சூப்பர்ல, 20 rupeesக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். எல்லா திங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். எதோ பிடிக்கலன்னா சொல்ல மாட்டேன். அந்த இதை பாருங்க, பயங்கர ட்ரெண்டியான ஒரு நெக் செட். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம ட்ரெண்டியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. இது வந்து நம்ம சாரீக்கு போட்டோன்னா அவ்வளோ வாவ்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். வாட் எக்ஸ்ட்ரானரி வாட். இது வந்து 30 rupees சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 30 rupees 40 rupees சொன்னாங்க. நான் 30 rupeesக்கு வாங்கினேன். ஓகே, நல்லா இருக்குல்ல, வாட் செம்ம வாட். அண்ட் ஃபைனல் லாஸ்ட் தாங்க இயரிங் தான். ஸோ இதை நான் வாங்கியிருக்க எல்லா பொருளுமே பார்த்தீங்கனாலே தெரியும், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லதாக பார்த்து தேடி தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ புதுசு மரமாக தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த இயரிங் பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் 20 rupeesக்கு இவ்வளோ பெரிய இயரிங் கிடைக்குமா பாருங்க, வச்சு பாருங்க, சூப்பரில். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து செப்பரேட்டாக தான் இது எல்லாமே தனித்தனியாக தான் தேடி பொறுக்கி எடுத்தேன். பட் ஆனால் இப்போ இந்த நெக் செட்டுக்கு இந்த இயரிங் சூப்பராக சூட் ஆகுது. இப்போது இந்த நெக் செட்டுக்கு இந்த இயரிங் சூப்பராக சூட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஜும்காக்கு இந்த செயின் சூப்பராக செம்மையாக சூட் ஆகும். ஓகேவா? இந்த செட்டை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இந்த பிரேஸ்லெட், ஒரு ஜும்கா, ஒரு நெக் செட், இது அப்படியே காம்போவாக போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே காம்போவாக யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கு என்கிட்ட. எக்ஸ்ட்ரானரி செம்மையாக இருக்குது. ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்லாவரம் சந்தைக்கு போனீங்கன்னா இந்த ஷாப் வந்து பயங்கர கூட்டம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப தேடி கலெக்ட் பண்ணி பொறுக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் இந்த மாதிரி குவாலிட்டியாக எடுக்க முடியும். இப்போ சில ப்ராடக்ட்லாம் வந்து டேமேஜாக இருக்கும். சில ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு மாதிரி அதோட ஒரிஜினல் அந்த கிளாரிட்டியே இருக்காது. எப்படி சொல்கிறது, அந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரிலாம் கருத்து போயிருக்கிறது, கோல்டன் ஜுவல்லரிலாம் வெளுத்து போயிருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் தான் பார்த்து குவாலிட்டியாக எக்ஸ்ட்ரானரி பார்த்து பொறுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, லவ் யூ ஆல், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, லவ் யூ ஆல், டேக் கேர். பாய்.